மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கே. பாலகிருஷ்ணனின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் புதிய செயலாளராக பே. சண்முகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். பே. சண்முகம் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முழு விவரம் என்ன? வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக சண்முகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கே. பாலகிருஷ்ணனினுடைய பதவிக்காலம் என்பது நிறைவடைந்து இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது நடைபெற்ற 24வது மாநில மாநாட்டில் கட்சியினுடைய புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 81 பேர் கொண்ட புதிய மாநில குழு, அந்த புதிய மாநில குழுவானது இவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். கே. பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் 2 முறை மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. கட்சி விதிகளின்படி ஒருவர் 3 முறை மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கலாம். அந்த வகையில கே. பாலகிருஷ்ணன் 2 முறை மாநில செயலாளர் பொறுப்புல இருந்திருக்காரு. முக்கியமா பார்த்தோம்னா 2018 தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் அவர் முதல் முறையாக மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. அதற்கு பிறகாக 2021ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் 2வது முறையாகவும் கூட அவர் மாநில செயலாளர் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. இதற்கிடையே தற்பொழுது அவரினுடைய அந்த பதவிக்காலம் என்பது முடிவடைந்து இருக்கக்கூடிய நிலையில புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பே. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒருவர். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த வாச்சாத்தி கொடுமை விவகாரத்துல முன்னிருந்து போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்த ஒருவர். அதே போல விவசாய பிரிவிலும் தலைவராக இருந்திருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா தற்பொழுது மத்திய குழுவினுடைய உறுப்பினராக இருந்து வருகிறார். முக்கியமாக தமிழகத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவர் இவரு. முக்கியமாக பார்த்தோம்னா மத்திய குழுவினுடைய உறுப்பினராக இருந்து வரக்கூடிய இவர் தற்பொழுது புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி 24வது மாநில மாநாடு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு என்பது விழுப்புரத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே 2 முறை கே. பாலகிருஷ்ணன் மாநில செயலாளராக இருந்த நிலையில தற்பொழுது அவரினுடைய பதவிக்காலம் என்பது முடிந்திருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா கட்சியினுடைய விதிப்படி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விதிப்படி 72 வயதுக்கு மேல எந்த ஒரு பொறுப்பிலோ அல்லது எந்த ஒரு கட்சியினுடைய பதவியிலோ இருக்க முடியாது. வெறும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல மட்டும்தான் இருக்க முடியும். அந்த வகையில விரைவில் கே. பாலகிருஷ்ணனினுடைய அந்த 72வது வயதை அவர் எட்ட இருக்கக்கூடிய நிலையில இந்த பொறுப்பானது மாற்றப்பட்டு இருக்கு. அந்த வகையில அவருக்கு அந்த மாநில செயலாளர் பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பே. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய குழுவினுடைய உறுப்பினராக இருந்து வருகிறார். அதே போல விவசாய பிரிவினுடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். இவர் கட்சியினுடைய நடவடிக்கைகள் நிறைய இடங்கள்ல அவருடைய பங்கு என்பது முக்கியமானதாகவே இருந்து வந்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்துல நடைபெற்ற அந்த வாச்சாத்தி வன்கொடுமை விவகாரத்துல முன்னிருந்த போராட்டங்களை எல்லாம் முன்னின்று நடத்திய ஒருவர். அந்த வகையில தற்பொழுது அவருக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இவர் தொடருவார். அதற்கு பிறகாக மாநாடு என்பது நடைபெற்ற பிறகுதான் தெரியும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இத்தகைய சூழல்ல இந்த மாநில செயலாளர் பொறுப்பானது மாற்றப்பட்டிருக்கு. விழுப்புரத்தில் நடைபெற்ற 24வது மாநில மாநாட்டில் இத்தகைய முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு. 2 முறை கடந்த 2018, 21 ஆகிய 2 முறை கே. பாலகிருஷ்ணன் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.